இப்போது தமிழ்நாட்டில் என்டிடிவி சார்பாக தமிழ்நாடு சம்மிட் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராம் ஒன்று பண்ணியிருக்காங்க. அதில் நீங்களே பார்த்துருப்பீங்க, நியூஸ்லாம் போட்டிருப்பாங்க. சிஎம் ஆகட்டும், இல்லை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி ஆகட்டும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் எல்லா பொலிட்டீஷியன்ஸும் அதில் ஒரு வந்து பேசியிருந்தாங்க. எல்லாமே அதில் வந்து பங்கேற்றதை நம்ம எல்லாமே பார்த்துருப்போம். பட் அகெயின் நேற்று ஒரு மாதிரியான நியூஸ் வந்துட்டு இருந்துச்சு. என்டிடிவியில் விஜய் ஏதோ ஒரு இன்டர்வியூ கொடுத்துருங்க, அந்த மாதிரி ஒரு கிளப்பி விட்டோன்னா ஓகே, நம்ம யூடியூப்பில் வெயிட் பண்ணிட்டு இருந்தால் ஏதோ ஒரு வீடியோ வரும் போல இருக்குது, இன்டர்வியூ வீடியோ, ஸ்பெஷலாக இன்டர்வியூ எடுத்திருக்கான்னு பார்த்தா சம்மிட்டுக்கெலாம் இது போல இருக்குது. பட் அகெயின் இன்டர்வியூ கொடுத்துருக்கிறத கூட ஒரு ஃபோன் வழியாவோ இல்லை ஒரு சாட்லேயோ இல்லை எப்படி கொடுத்துருக்கான்னு தெரில. ஜஸ்ட் ஒரு 6 to 7 வந்து இத்தனைக்கும் அது ஒரு லிஸ்ட்டாக தான் இருக்குது. இப்போது அவங்கெல்லாம் போய் உட்காந்து அவ்வளோ நேரம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மீடியாவை பார்த்து அப்படிலாம் பார்க்குறப்ப தான் வாட் எவர் அவங்க மேலே நிறைய குற்றச்சாட்டுகள் இருந்தாலும், ஒரு சிஎம் முக ஸ்டாலின் ஆகட்டும், இல்லை இந்த சைடு எடப்பாடி ஆகட்டும், அவங்க வந்து போய் தைரியமாக மீடியா ஃபேஸ் பண்ணி நிறைய பேசுகிறாங்க. இதில் என்ன ஒளிவு மறைக்க இருக்குது, நான் இதை ஹைட் பண்ணி வச்சுட்டு இருக்கிறேன், அந்த மாதிரி இல்லை. இதில் நேற்று வந்து அவர் பேசியிருக்காரு, என்டிடிவி எடிட்டர் சீஃப் ராகுல் கான்வால். அவர் தான் வந்து சொல்லியிருக்காரு. அவர் தான் வந்து நியூஸாக இதை பிளாகாக வந்து ஆர்டிக்கலாக கொடுத்துருக்காரு தவிர, ஒரு வீடியோவும் ஒரு 14 நிமிஷத்துக்கு வந்திருக்க தவிர அதுலேயும் எங்கேயுமே விஜய் எதுவுமே பேசுகிற மாதிரி இல்லை. இது வந்து ஃபோன் கான்வர்சேஷன்லையா இல்லை சாட்லையா எதில் வந்து வந்துடுறான். அதில் அவர் கேட்ட கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் வந்து இவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, அவர் வந்து தலைவர் விஜய் இசைடு கான்சியஸ்லி ஸ்டெப்ட் அவே, அதாவது அவர் வந்து கான்சியஸாக தான் வந்து 33 வருஷம் கெரியரை விட்டுக்கிட்டு பொலிட்டிக்ஸ்க்கு வந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்த வந்து சொல்லியிருக்காரு. ஏன்னா ஒரு ஃபுல் டைம் வந்து நான் பொலிட்டிக்கலாக தான் இருக்க போகிறேன் அப்படிங்கிற விஷயத்தையும் வந்து தெரிவிச்சிருக்காரு. இப்போ இவில் தட் இது வந்து சடனாக எப்போ நான் இந்த மாதிரி நான் சினிமா விட்டுட்டு பொலிட்டிக்கலாக நான் வரணுங்கிறது சடன் டெசிஷன்லாம் இல்லை, நான் வந்து கான்சியஸாக தான் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்லியிருக்கார். அகெயின் இந்த ரொம்ப நாளாக வந்து இந்த தமிழ்நாடு அரசியலில் வந்து எல்லாத்தையும் நான் நோட் பண்ணிட்டு தான் இருக்கேன். முக்கியமாக வந்து கோவிடுக்கு அப்புறம் நான் ரொம்பவே அதிகமாக இதில் இன்வால்வ் ஆகி நான் நோட் பண்ண தான் ஆரம்பிச்சிருக்கேன். இது வந்து ரொம்ப வருஷமாக அப்சர்வ் பண்ணி தான் நான் வந்து இதில் காலம் இறங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஜனநாயகன் இஷ்யூ பற்றி கேட்டதுக்கு அகெயின் ஜனநாயகன் இஷ்யூ இந்த மாதிரி இஷ்யூலாம் வருது, நான் ப்ரொடியூசருக்காக ரொம்ப வருத்தப்படுறேன். ஏன்னா இந்த மாதிரி இஷ்யூ வரும் தெரியும், ஆனால் இவ்வளோ இஷ்யூ வரும்னு நான் எதிர்பார்க்கல, ப்ரொடியூசருக்காக நான் ரொம்ப மனம் வருந்திக்கிறேன் அப்படிங்கிற விஷயம் அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அப்புறம் எமோஷ்னலி அண்ட் கரூர் இன்சிடென்ட் வந்து அவர் வந்து விஜய் வந்து அட்மிட்டட் வந்து அவர் கரூர் இன்சிடென்ட் பற்றி கேட்டதுக்கு அவர் வந்து எனக்கும் கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருக்குது, கண்டினியூஸ் வந்து அவருக்கு இப்போ வரைக்கும் அவருக்கு ரொம்ப மன வருத்தமாக தான் இருக்குது அந்த மாதிரி ஆனது அப்படிங்கிறது வந்து அவர் பெயினை வந்து இப்போ வரைக்கும் ஏற்றுக்க முடியல, எனக்கு கஷ்டமாக இருக்குன்றதையும் வந்து அவர் வந்து தெரிவிச்சிருக்காரு. அடுத்து ரெஸ்பாண்டிங் டு இந்த கிரிட்டிசிசமாக வைக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி வந்து எங்கேயுமே வந்து அதிகமாக பொலிட்டிக்கலாக வந்து பேசுகிறதுல கம்மியாக தான் இருக்குன்னா, எகைன் வந்து அவர் என்ன சொல்கிறாருன்னா, சைலண்ட்டாக இருக்கிறதுனால வந்து ஒன்று எதுவும் தப்பில்லை, அதனால் வந்து சைலண்ட்டாக இருக்கிறது வந்து அதை பற்றி கொஞ்சம் அட்வான்ஸ்டாக தான் பேசியிருக்காரு. கொஞ்சம் ஃபியூச்சர் தட் சுட் நாட் பி, அவர் வந்து ஒரு இனாக்ஷனாக இருக்கிறதுக்கான அறிகுறி இல்லை நான் சைலண்ட்டாக இருக்கிறதுனால அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. அவர் வந்து நீங்கள் ஒரு கிங் மேக்கரா அப்படி இருக்குன்னு கேட்டால் அவர் வந்து அந்த ஒரு ஐடியாவை ரிஜெக்ட் பண்ணிக்கிட்டு நான் அரசியலில் இருக்கேன், இந்த எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ண போகிறேன், ஒரு மாதிரி நான் பப்ளிக் ரெஸ்பான்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு தான் நான் இந்த முடிவு எடுத்து நான் இந்த எலெக்ஷன் நான் வந்து இதை போட்டியிட போகிறேன் அப்படிங்கிறதையும் வந்து அவர் கன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. ஆல்சோ ஊருக்கு ஃபேன்ஸ் கிளப்லாம் இருக்கும்ல, அதை வந்து அவர் ரசிகர் மன்றமாக நான் மாற்ற போகிறேன், ஃபேன்ஸ் கிளப்பை ரசிகர் மன்றத்தில் வந்து நான் கட்சி ஆஃபீஸாக மாற்றி எல்லாருக்கும் தேவையான ஒரு பொலிட்டிக்கல் ஆக்டிவிட்டீஸ்லாம் அதில் தான் அங்கே நடக்கிற மாதிரி நான் வந்து இதுக்கப்புறம் மாற்றிட்டுருக்கேன், மாத்திரன்னு சொல்லியிருக்காரு. இது எவ்வளோ இடத்துல மாறி இருக்குன்றதுலாம் எனக்கு தெரியல. அப்புறம் ஐடியாலஜி வந்து எகைன் அவர் லெஃப்டிஸ்ட் ரைட்டிஸ்ட் இந்த மாதிரி ஏதாவதுக்குள்ள போகும்போது அந்த மாதிரி ஏதோ ஸ்பெசிஃபிக் ஐடியாலஜிக்குள்ளெல்லாம் நான் இல்லை, என்னோட இது வந்து மக்களோட இஷ்யூஸை பார்த்து அதுக்கு என்ன தீர்வு கிடைக்கணுமோ அதை தான் நான் மெயினாக எடுத்து இந்த பொலிட்டிக்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். உங்களோட அரசியல் ஒரு ரோல் மாடல்ஸ்லாம் யாருன்னு அப்படின்னு கேட்டால் அகைன் இவர் வந்து எம்ஜிஆர், ஜெயலலிதா, கலைஞர், அப்புறம் ஷாருக் கான், இவங்களை எல்லாத்தையும் மென்ஷன் பண்ணியிருக்கார். இவர் தான் அவரோட லீடர்ஷிப்புக்கும் சரி பொலிட்டிக்கலோட ஒரு ரோல் மாடலாக அவர் வந்து சொல்லியிருக்கார். இவ்வளோதான். இந்த விஷயங்கள் மட்டும்தான் எந்த வகையில் கேள்வி கேட்டு இந்த விஷயங்கள் வந்து ஒரு நேரடி நேர்காணல ஒரு மீடியாவை மீட் பண்ணி கூட இந்த விஷயங்கள்லாம் சொல்லாமல் ஜஸ்ட் லைக் தட் ஒரு சாட்டில் சொன்னதே வந்து ஒரு மாதிரி ரொம்ப டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. விஜய் ஈவன் எனக்கும் ரொம்பவும் இது வந்து டிசப்பாயிண்டிங்காக இருக்குது. இப்போ வந்து 2 வருஷத்துக்கு அப்புறமும் இந்த விஷயங்கள்லாம் ஒரு பேசிக், இதெல்லாம் பொலிட்டிக்ஸ்க்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி பார்ட்டி அனௌன்ஸ் பண்ண போதே இந்த விஷயங்கள்லாம் தெரிவிச்சிருக்க வேண்டிய ஒரு பேசிக்கான விஷயங்கள். 2 வருஷம் ஆச்சு, இன்னும் 2-3 வருஷம், இன்னும் 2-3 மாதத்தில் எலெக்ஷன் வர்றப்போ ஒரு பொலிட்டிக்கல் விஷயமா கேட்குறப்போ இதே விஷயங்கள் தான் திரும்பவும் சொல்லிட்டு இருக்காரு.
சரி நான் எதுவும் தப்புன்னு சொல்லுவேன், இந்த ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் ஓகே தான். பட் அகைன் வேறு எந்த ஒரு ஸ்பெசிஃபிக் ஒரு பொலிட்டிக்கல் விஷயத்தை பற்றி எதுவுமே பேசலை. ஒரு எலெக்ஷன்ஸ் பற்றி ஆகட்டும், ஏன் இத்தனைக்கும் அந்த மாதிரி சம்மிட்டில் வந்து உட்காந்து பேசினா இப்போ ஏதாவது இஷ்யூவா இல்லை எனக்கு தெரியல. இன்கேஸ் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து உட்காந்தா ஒரு வந்து திரும்ப வந்து மக்கள் முன்னாடி நிற்கிறதுலையோ இல்லை மீடியாவை பார்க்கறதுலையோ ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கா, இருந்தால் நீங்கள் வந்து சொல்லுங்கள், நான் வந்து ஒத்துக்கிறேன். பட் ஆஸ் அ விஜய் ஃபேன் எனக்கே வந்து இதை பார்க்குறப்போ கொஞ்சமாவது பப்ளிக்கை பார்த்து கொஞ்சம் அந்த ஒரு ட்ரஸ்ட்டை பில்டு பண்ணாதான் ஓகே நம்பி போடலாம், ஓட்டு போடலான்ற ஒரு பிலீஃப் எல்லாருக்குமே வரும். ஆஸ் அ விஜய் ஃபேன் நாம எல்லாருமே போடுவோம். பட் ஒரு நியூட்ரலாக இருக்கிறவங்க இவ்வளோ நாள் வேற 2 பார்ட்டிக்கும் ஸ்ட்ராங்காக போட்டுட்டு இருக்கிறவங்க இத்தனை வருஷமா அவங்களும் வந்து ஓட்டு போட்டால் தான் ஒரு அட்லீஸ்ட் ஒரு எதிர்க்கட்சியாக வர முடியும். இப்போ கண்டிப்பாக இப்போ இருக்கிற ஒரு எல்லா கருத்து கணிப்புப்படி 3வது இடம்னு கண்டிப்பாக தெரியுது. கன்ஃபார்ம் 3rd பிளேஸ் வாங்கிடுவார். ஏன்னா போன டைம் சீமானே 3rd பிளேஸ் தான். ஓகேவா, எப்படி நின்னாலும் எல்லா தொகுதியிலையும் 3வது இடம் இவங்க தான் வாங்க போகிறாங்க. பட் அகைன் என்ன யூஸ்? ஓட் பர்சன்டேஜ் நம்ம காமிக்கலாம், பட் அதை வச்சு ஏன்னா இந்த டைமில் இவங்க நிற்க வைக்க போகிற கேண்டிடேட்ஸ் இன்னும் எதுவும் டிசைட் பண்ணல. 234 பேர் இப்போ நிற்க போகிறாங்கன்னா தனியாக தான் நிற்க போகிறாங்கன்னா அவங்க யார் என்னன்னு எப்படி இவங்க டிசைட் பண்ண போகிறாங்க? நிற்க வச்சா அவங்க எல்லாமே மணி ஸ்பெண்ட் பண்ணணும். பிரச்சாரத்துலேருந்து கேம்பெயின் எல்லாத்துக்கும் அவங்க வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணணும். அது ஸ்பெண்ட் பண்ணி ஒரு டெபாசிட் வந்து கூட ஓகே. பட் அகைன் அந்த ஸ்பெண்ட் பண்ண அமௌண்ட்டுக்கு கொஞ்சமாவது இவர் கொஞ்சம் வெளியே வந்து மீடியாவை பார்த்தோ இல்லை அங்கங்கே போய் பேசினாதான் அட்லீஸ்ட் ஏதோ ஒரு இடத்துல வின் பண்ணுறதுக்காக ஒரு சான்ஸ் இருக்கும். கொஞ்சம் புஷ் பண்ணால் வின் பண்ணிடலாங்கிற தொகுதியில் மேபி நிறையா இருக்கும். அந்த மாதிரி இடத்துல எனக்கு தெரிஞ்சு இன்னும் இதெல்லாம் பத்தாது. இன்னும் வெளியே வந்து நிறைய இடத்துல பேசி ஒரு மீடியாவை மீட் பண்ணுறதாகட்டும் இல்லை இதெல்லாம் ஒரு கிரிட்டிசிசமுக்கு வந்து ஓப்பனாக வந்து டெய்லி ஒரு ப்ரெஸ்ஸை பார்க்குறதுல இருந்து வந்து வெளியே 4 இடத்துல கேம்பெயின் பண்ணி தான் ஜெயிக்க முடியும். சும்மா உட்காந்துக்கிட்டு சுற்றி இருக்கிறவங்களாம் நீங்கள் தான் 234 ஜெயிச்சிடலாம், சிஎம் ஆயிடலான்றதுலாம் சத்தியமாக நடக்காது. நான் இப்பவும் கன்ஃபார்ம் தான் சொல்கிறேன். இப்போ இருக்கிற நிலவரப்படி 3rd பிளேஸ் கண்டிப்பாக வரலாம். அகைன் டிஎம்கே ஏடிஎம்கே தான் அடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன தான் அவங்க வந்து பண்ணாலும் வெளியே வந்து எப்பவுமே ஒரு பொலிட்டிக்கலாக ஏதாவது ஒன்று பேசிக்கிட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இன்வால்மெண்ட். அரசியலுக்கு வந்தாச்சு. சினிமாவில் இருக்கும்போது மேபி உங்களோட எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும், உங்களோட படம் வந்து எக்ஸ்க்ளூசிவாக உங்களை ஸ்க்ரீனில் மட்டும்தான் பார்க்கணும் இல்லை ட்ரெய்லரில் மட்டும்தான் பார்க்கணும்னு எக்ஸ்க்ளூசிவ் காட்டுறது தப்பில்லை. ஓகேவா, ஏன்னா எப்பவுமே வெளியே வந்துட்டு இருந்தால் படம் வந்து தியேட்டரில் பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா அந்த ஒரு இது இருக்காது, எக்ஸைட்மெண்ட் இருக்காதுன்றதெல்லாம் ஒத்துக்கலாம். ஆனால் பொலிட்டிக்ஸ்லாம் அந்த மாதிரிலாம் பண்ண முடியாது. வந்து வெளியே வந்து முகத்தை அடிக்கடி காமிச்சாதான் இந்த 3rd பிளேஸ் கூட ரொம்பவும் தள்ளி போய் ஏதோ ஒரு இடத்துல போச்சுன்னா ரொம்பவும் இதாக போயிடும். ஏன்னா ஓட் பர்சன்டேஜ் காமிச்சு அடுத்த எலெக்ஷனுக்கு என்னன்ற இதில் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுவீங்க. ஏதோ ஒரு எனக்கு தெரிஞ்சு சிம்பிள் ஏடிஎம்கே என்னதான் மோசமாக இருந்தாலும் அதுக்கு மேலே நிறைய கிரிட்டிசிசம் இருந்தாலும் அந்த கூட்டணியில் மட்டும் இவங்க போயிருந்தாங்கன்னா ஷியோர் ஷாட் அடிச்சு சொல்லவே வேண்டாம். ஆல்ரெடி இப்போ நிறைய இடத்துல ஏடிஎம்கே டிஎம்கேன்னு மாறி இருக்குது கருத்து கணிப்பில். இவங்க மட்டும் உள்ளே போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் கூட்டணிக்கு. ஜஸ்ட் கூட்டணிக்கு விஜயகாந்த் என்ன பண்ணாரோ அதே தான். உள்ளே போயிட்டு ஜஸ்ட்டு வின் பண்ணிட்டு அப்புறம் மேபி அவர் பண்ண மாதிரி நீங்கள் எதிர்கட்சியாக கூட உட்காந்துக்கலாம். தவிர இந்த மாதிரி பண்ணுறது ரொம்ப இத்தனைக்கு நிறைய சீட்டு தான் கொடுக்குறேன் இருக்காங்க இவங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ இவங்க கேட்டால் நிறைய சீட் கொடுத்துருக்கலாம். பட் எகைன் இது இப்போ அதுவும் இல்லைன்னு ஆகிப்போச்சு. அதனால தான் இப்போது படத்துக்கும் இஷ்யூ இதுலேயும் வந்து வெளியே எந்த ஆக்டிவிட்டியும் பண்ணுறதுனால எனக்கே வந்து நான் எப்படி நம்பி வந்து இப்போ 4 பேர்கிட்ட போடுங்கன்னு இவங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு நான் சொல்கிறது. நீங்களே சொல்லுங்கள். இப்போ நாங்கள் போடலாம், விஜய் ஃபேன் நாம போடலாம். பட் நான் போயிட்டு ஒரு 4 பேர்கிட்ட நம்பி போடுங்க நான் இப்போ சொல்ல முடியாது. இங்கே இப்போ அவங்க ஆள் எதுவுமே வந்து வெளியே பேச மாட்டேங்கிறார், ஒரு பிரச்சாரத்துக்கு வர மாட்டேங்கிறார், வெளியே ப்ரெஸ்மாக பார்க்க மாட்டேங்கிறார். டெய்லி நியூஸில் இதுக்கப்புறம் 2 மாதத்துக்கு நியூஸில் டெய்லியும் ஒரு சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்களோட ஃபேஸ் ஆகட்டும், எடப்பாடி இவங்க எல்லாரோட ஃபேஸ் டெய்லி நம்ம இதுக்கப்புறம் பார்த்துட்டு இருப்போம். ஏதோ ஒரு இடத்துல பார்த்துக்கிட்டு இருந்தால் தான் நம்ம வந்து பார்த்துக்கிட்டு அவங்க வந்து டே டு டே எவ்ரிடே நடக்கிற ஒரு ப்ராப்ளம் இஷ்யூஸை வந்து ப்ரெஸ் மீட்டில் தைரியமாக வந்து பேசினா தான் அதெல்லாம் முடியும். அகைன் இந்த ஒரு இன்டர்வியூலாம் இது கொடுக்காம இருந்தால் கூட தெரிஞ்சாது. இந்த மாதிரி கொடுத்து இப்போ இன்னும் நிறைய பேர் போட்டு கழுவி வச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் எதில் கொண்டு போய் சேர்க்குறதுன்னு தெரியல. அகைன் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்றதை தயவு செய்து கமெண்டில் நீங்கள் சொல்லுங்கள் ப்ளீஸ்.